இந்த நாளிலே நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க யாரும் சும்மா போக போறது இல்லை. கர்த்தருடைய சமூகத்துக்கு எப்பொழுதெல்லாம் கடந்து வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அனுப்புகிறவர். நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுமா? நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நம்ம மத்தியில இருக்கிறார். நீங்க எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி, வேற ஒண்ணும் இல்ல, ஜெப குறிப்பு கிடையாது, நல்ல கர்த்தரை துதிக்க போறீங்க. சோத்திர சத்தம் நல்ல இடம். உங்க உயர்தத்தின் ஆழத்துல இருந்து இயேசுவே உமக்கு சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம் 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 சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். துதிக்க துதிக்க தேவனுடைய மகிமை, தேவ மகிமை நம் மத்தியில் அப்படியே நிரப்பும். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். இந்த இடத்துல நாம் இருப்பது எவ்வளவு உண்மையோ அதே போல நம்முடைய தேவன் மத்தியில கடந்து வந்திருப்பதோ உண்மை. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். எல்லாருமே வாயில திறந்து சோதரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ராஜா உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே, தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இயேசுவே, நான் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் ஐயா. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? இயேசுவே, நான் உம்மை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன்ப்பா, உம்மை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன்ப்பா. எனது அடைக்கலம் நீர்தான் ஆண்டவரே, என் ஆறுதல் நீர்தான் ஐயா, என் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. உண்மையே நம்பி இருக்கிறேன் ஐயா, உண்மையே நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யணும் சொல்லுங்க. உண்மையே நம்பி இருக்கிறப்பா, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சத்துருக்கள் என்னை வெட்கப்படுத்தும்படி, வியாதி வெட்கப்படுத்தும்படி, போராட்டங்கள் என்னை வெட்கப்படுத்தும்படி எழுப்பி நிற்கிறது ஆண்டவரே. ஆனால் என்னை வெட்கப்பட விடாதபடி என்னை காத்துக் கொள்ளும் ஐயா, வெட்கப்படாதபடி என்னை காத்துக் கொள்ளுவோம். கிருபையினாலே என்னை நிரப்பும், கிருபையினாலே என்னை நிரப்பும். ஜெபம் பண்ணுங்க இயேசுவே, கிருபையினாலே என்னை நிரப்பும். இன்னும் உம்முடைய கிருபை, இன்னும் உங்க கிருபை என்னை நிரப்பட்டும், இன்னும் உங்க கிருபை என்னை நிரப்பட்டும். வந்திருக்கிற நீங்க கேளுங்க இயேசுவே, உம்முடைய கிருபையினாலே என்னை நிரப்பும், உம்முடைய நன்மையினாலே என்னை நிரப்பும். ஆண்டவரே கேளுங்க, உம்முடைய நன்மையினாலே என்னை நிரப்பும். அப்பா
விடுதலை கொடுக்கிற வல்லமை நம்ம மத்தியில வெளிப்படும். ஹalleluya. ஓர பல 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 பாஷ பர 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 பரபா நீ மரகதர பாஷ பர 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 பரபா. இப்பொழுது எல்லாருடைய விளைவினங்கள் கட்டுதல் முடிக்கப்படுவதாக. எல்லா சரீர விளைவினங்கள் மாறட்டும். எல்லா சரீர விளைவினங்கள் மாறட்டும். இவர்களுக்கு விரோதமாய் குடும்பத்தை அழிக்கும்படி எழுப்பி நிற்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். எல்லா சத்துருவின் வஞ்சகத்தின் கிரியைகள் முறியடிக்கப்படட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு காரியம் என் வாழ்க்கையில என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வேன். ஹalleluya. பங்கு அப்படின்னு சொல்லும்போது இப்ப நம்ம எல்லாம் பெண்களா உட்கார்ந்து இருக்கிறோம். பெண்களுக்கும் சில நேரங்கள்ல குடும்பத்துல என்ன கொடுப்பாங்கன்னா பங்கு கொடுப்பாங்க. அப்படிதானா? பங்கு. இன்னும் சொல்ல போனா இப்போ உள்ள காலகட்டத்துல ஆண் பிள்ளைகளுக்கு என்ன பங்கோ அதே பங்கு யாருக்கு? பெண். அப்ப இந்த பங்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பங்கு எப்பவும் நம்ம கூட இருக்குமா அப்படின்னு சொன்னா அதுக்கு கேரண்டியே கிடையாது. சில நேரங்கள்ல ஏதோ ஒரு தேவை வரும்போது அதை நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாய சூழல் என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஆனால் வேத வசனத்தில் உள்ளபடி நல்ல பங்கை தெரிந்து கொள்வோமானால், இந்த நல்ல பங்கை யார் ஒருவர் தெரிந்து கொள்கிறார்களோ அது அவர்கள் ஜீவ காலம் முழுவதும் அது அவர்களோடவே இருக்குமே தவிர அதை யாராலும் பறித்து கொள்ள முடியாது. அப்ப இப்போ இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே. தேவையானது எத்தனை? ஒண்ணு. பக்கத்துல சொல்லுங்க, தேவை ஒன்னே ஒண்ணுதான். இப்ப நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கீங்க எனக்கு எத்தனையோ தேவை செய்து இருக்கு, என் வாழ்க்கையில எத்தனையோ தேவை இருக்கு, என் குடும்பத்துக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கு. இத்தனை தேவை எப்படி சந்திக்கப்பட போகுது? இதுதானா வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே. தேவையானது ஒண்ணுதான். ஆனால் அந்த தேவையான ஒண்ணு தவிர மற்ற 99 பிடிச்சிட்டு கிடக்கும். அப்படிதானா? மற்ற எல்லாத்தையும் பிடிச்சிட்டு கிடக்குறோம். என் பிள்ளைக்கு எது தேவை இருக்கு? பால் பாக்கெட்டும் வாங்க வேண்டியது இருக்கு, பிஸ்கட் பாக்கெட்டும் வாங்கி எத்தனையோ பாக்கெட்டா வாங்க வேண்டியது இருக்கு. அப்படிதானா? எதையெல்லாமோ யோசிக்கிறோம். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை தேவையானது ஒன்றே. தேவையானது எத்தனை? ஒன்றே. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு எது மைண்ட்ல நிக்கலையோ, எனக்கு தேவையானது எத்தனை தான்? எனக்கு தேவையானது ஒன்றே. அது என்னது? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல இன்றைக்கு நான் எதை தெரிந்து கொள்கிறேனோ அதுதான் முக்கியம். என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியமானது. இயேசு யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். கட்டாயப்படுத்தி இதைதான் நீ தெரிந்து கொள்ளணும்னு திணிக்க மாட்டார். எல்லாவற்றையும் நமக்கு முன்பாக வச்சிருக்கிறார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார். அப்ப எல்லாம் நமக்கு முன்பாக இருக்கிறது. நாம் எதை தெரிந்து கொள்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து இருக்கும். அப்ப இன்றைக்கு இயேசு சொன்னபடி தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அதற்கு முந்தின வசனத்துல நம்ம வாசித்தோம். மார்த்தால பார்த்து சொல்றாரு, மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீங்க யோசித்து பாருங்க, கவலைப்படுறதுனால நம்ம எதையும் சாதிக்க முடியாது. கவலைப்பட்டே நான் கோட்டையை கட்டிட்டேன் அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்ல. கவலைப்படுறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. அதான் இயேசு சொல்றாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட இயேசு சொல்லல, நல்ல பங்கை தெரிந்து கொள்ள சொல்லியிருக்கிறார். இப்போ மரியாதை குறித்து சொல்லும் போதுதான் சொல்லுகிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. மரியாள் தெரிந்து கொண்ட நல்ல பங்கு என்ன? 39 வாசிக்கும் பொழுது, அவனுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவன் இயேசுவின் பாதத்திற்கே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். இயேசுவின்
உட்கார்ந்து வசனத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். அவள் தெரிந்து கொண்ட நல்ல பங்கு இயேசுவின் பாதம். முதல் பங்கு என்னது? இயேசுவின் பாதம். இரண்டாவது அவருடைய வசனத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆனால் மார்த்தாளோ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு என்ன செய்யறார்? கலங்கிக்கிட்டே இருக்கிறார். நம்ம பொதுவா பெண்கள் சொல்லுவோம், மார்த்தாள் மதி இராது, மரியாள் மதி என்ன இரு அப்படின்னு. ஆனா உண்மையிலே மார்த்தாள் லேசான ஆள் கிடையாதுங்க. இயேசுவை வீட்டுல ஏற்றுக்கொண்டது யாரு? மார்த்தாள். அப்படிதானா? இப்போ லாசர் மரித்த போது இயேசு வந்த உடனே முதல்ல போய் இயேசுவை சந்திக்க போனது யாரு? மார்த்தாள். அப்படிதானா? இயேசு வந்துக்கிறார் என்ற உடனே பேசாம அவளால வீட்டுல இருக்க முடியல, ஓடி போய் சந்திக்க போனது மார்த்தாள். அது மாத்திரமல்ல, இயேசு ஒவ்வொரு காரியமா சொல்லும் போது அவன் உயிர் தெழுந்திருப்பான்னு, ஆமா அவனும் எல்லாரும் உயிர் தெழும் போது அவனும் என்ன செய்வான்? உயிர் தெழுந்திருப்பான். மரித்தாலும் பிழைப்பான், இதை விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்படிதானா? லாசர் மரித்த உடனே இயேசுவுக்கு சொல்லி அனுப்பினது யாரு? மார்த்தாள். அப்ப எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, மார்த்தாள் இயேசுவை வீட்டுல ஏற்றுக்கொண்டவள். அவளுக்கு இயேசு குறித்த அறிவே இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா அறிவும் உள்ளவள். அது மாத்திரமல்ல, மரித்தாலும் பிழைப்பான் விசுவாசிக்கிறாயன்னா, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசம் உள்ளவள், எல்லாம் நிறைந்தவள் தான். ஆனால் அநேக காரியங்களை குறித்த கவலை அவளுக்குள்ள என்ன செய்தது? இருந்தது. இப்ப நான் கேட்கிறேன், பெண்களா தான் இருக்கிறோம், நமக்குள்ள கவலை இருக்கா இல்லை? இப்ப நான் உங்களை எழுப்பி விட்டு உங்க பிரச்சனையை சொல்லுங்கன்னா, நான் ஒரு 2-3 நாளைக்கே நீங்க உட்கார வச்சு. அப்படிதானா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு பிரச்சனை நினைச்சு இருக்கு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. அப்போ பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு நம்ம பிரச்சனையே யோசிச்சுக்கிட்டுமே இருக்கோமே தவிர, என்னைக்குமே பெண்களுக்கு ஒரு காரியம் அப்படின்னா அந்த ஒண்ணு கிளியர் ஆகிற வரைக்கும் மைண்டை விட்டு வெளியே என்ன செய்யாது? போகாது. அதே யோசிச்சுக்கிட்டு சரியா தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஒண்ணும் செய்ய முடியல, எல்லாம் மறந்து போச்சு. எதுக்கு? இந்த ஒரு காரியம் மைண்ட்ல என்ன செய்யுது இருக்கு. அப்போ ஒண்ணு உள்ள வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனைனாலே நம்மளால எதுவும் செய்ய முடியறது இல்லை. அப்போ இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்த கவலை. சில ஆண்களுக்கு புருஷனை பற்றி கவலை. இந்த மனுஷனுக்கு என்ன சொன்னாலும் கேட்கவே மண்டையில் ஏற மாட்டேங்குது. யாருக்கு? பேசிக்கிட்டே இருக்கணும். யாருக்கு? புருஷன். உங்க புருஷனை உங்களால திருத்த முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முடியாதுங்க. அப்படி சொல்லி திருந்துறதா இருந்தா நீங்க நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, திருந்திருப்பாங்க. சரி, நம்ம யாராவது திருத்த முடியுமா? உங்களை திருத்த முடியுமா? நடக்கிற காரியமே இல்ல. நம்ம பெருசா மற்றவங்களும் சொல்லுவோம், ஒரு வார்த்தை கேட்காது. பிள்ளையே சொல்லுவோம், ஒரு வார்த்தை கேட்காது. முதல்ல நாமே கேட்க மாட்டோமே. அப்படிதானா? அப்போ புருஷனை குறித்த எண்ணங்கள், வருமானத்தை குறித்த எண்ணங்கள், பிள்ளைகளை குறித்த எண்ணங்கள், இப்படி வீட்டுல உள்ள எல்லா வேலையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் நான் தான் பார்க்க வேண்டியது இருக்கு, நான் தான் பார்க்க வேண்டியது இருக்கு, நான் தான் செய்ய வேண்டியது இருக்கு. மளிகை கடைக்கா நான் தான் போகணும், பேங்குக்கா நான் தான் போகணும், ஸ்கூலுக்கா நான் தான் போகணும், எல்லாத்துக்கும் யார் தான் போகணும்? நான் தான் போகணும். எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு அப்புறம் எல்லாத்தையும் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு கிடக்கணும். நம்மளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தான், விசுவாசிக்கிறவங்க தான், ஜெபிக்கிறவங்க தான், இயேசுக்கு சொல்லி அனுப்பின மாதிரி ஜெபிக்கிறவங்க தான். அப்படி வார்த்தையெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? தெரியும். எல்லாம் தெரிந்தாலும் கவலைப்படுறத மட்டும் விடவே முடியாது. அப்ப இன்னைக்கு மார்த்தாளை குறித்து சொல்லும் போது அவள் அநேக காரியங்கள் குறித்து கவலைப்படுறது கூட, நீ கவலைப்படாத, ஏன் நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் எதையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டா கவலையே இல்லை. நமக்கு எப்பவுமே ஒரு ஆசை உண்டு, சந்தோஷமா என்ன செய்யணும்? இருக்கணும். என்னைக்கும் பெண்களுக்கு ஒரு புத்தி உண்டு, அடுத்தவங்களையும் பார்ப்போம். அவெல்லாம் நல்லா இருக்கா, அவெல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நம்ம தானே இப்படி இருக்கோம். ஆனா உண்மையில சொல்ல போனா யார் தெரியுமா கொடுத்து வச்சவங்க? நாம் தான் கொடுத்து வச்சவங்க. நமக்குள்ள இருக்கிற சமாதான சந்தோஷம் அவங்களுக்கு கிடையாது. அப்ப இருக்கிறதுல அவங்களால சந்தோஷமா இருக்க முடியுமானால்
ஒரு பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரோ உங்களால சந்தோஷமா முடியும். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அந்த இடத்துக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அந்த கட்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். எப்ப பார்த்தாலும் எதையாவது பிரச்சனையை சொல்லிக்கிட்டே விலகினத்தை சொல்லிக்கிட்டே இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அவருடைய துதியை சொல்லி வரும்படி அழைத்திருக்கிறார். யாருடைய துதியை? கர்த்தரின் துதியை சொல்லும்படி அழைச்சிருக்காரே தவிர பிரச்சனையை சொல்ல அவர் நம்மை அழைக்கல. அல்லேலூயா. ஏன் அழைக்கல அப்படிங்கறத நான் திரும்ப சொல்றேன். முதலாவதாக பிலிப்பியர் 4:6 வாசிக்கும் போது, பிலிப்பியர் 4:6 எடுத்துக்கொள்ளுங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார் என்றால், பரிசுத்தவான்களுக்கும் கண்காணிகள் உதவிக்காரருக்கு எழுதுகிறார். பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ளும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? வேதத்துல பவுல் எழுதும் போது சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் தேவனுக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க. நாம யோசித்து பாருங்க, கவலைப்பட்டோம் அப்படின்னா யார்கிட்ட போறோம் அப்படின்னு யோசித்து பார்த்தா, யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்துறதுனால ஏதாவது சூழ்நிலை மாறுமா, பிரச்சனை மாறுமானா அது மாறாது. அதே நேரம் தேவனுக்கு தெரியப்படுத்திச்சோம் அப்படின்னு சொன்னா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்க யோசித்து பாருங்க, கவலைப்பட்டா எது பாதிக்கப்படுது? மைண்டு பாதிக்கப்படுதா? அடுத்து நெஞ்சில வந்து பிடிக்கா? இது என்ன செய்யப்படுமா? காத்து கொள்ளப்படும். எது பலகீனம் அடையாம அது என்ன செய்யப்படும்? காத்து கொள்ளப்படும். அப்போ ஒன்றுக்கு கவலைப்படாமல் நம்முடைய எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். எதோடு கூடிய ஜெபம்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். இப்ப நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். கவலைப்படுறீங்க, ஆண்டோடைய பாதத்துல உட்கார்ந்து அவருக்கு தெரியப்படுத்துவோன்னு சொல்லி உட்காருறீங்க. உட்கார்ந்த உடனே உங்களுக்கு என்ன வரும்? அழுகை வரும். அப்படிதானா? உட்கார்ந்த உடனே நமக்கு என்னதான் வரும்? ஏசப்பா என்னப்பா செய்ய, இப்படி ஆயிட்டப்பா, இப்படி பண்ணிட்டானப்பா, இப்படி போயிட்டப்பா, வந்துட்டப்பான்னு சொல்லி என்ன வருது? அழுக வருது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? சோத்திரத்தோடு கூடிய சோத்திரத்தோடு கூடிய. அப்ப எந்த சூழ்நிலையிலையும் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் தாவீதை குறித்து சொல்லும் போது எப்பொழுதும் அப்படின்னு சொல்லப்படுது. சங்கீதம் 34:1 எப்பொழுதும் என்ன செய்வேன்? அப்ப எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற அந்த அனுபவம், எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற. நம்ம பெண்களா உட்கார்ந்து இருக்கிறோம், சமையல் பண்ணும்போது கூட என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். துணி துவைக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணணும். வீட்டை கிளீன் பண்ணும்போது ஸ்தோத்திரம் பண்ணணும். முடியுமா அப்படின்னா செய்து பாருங்க, வித்தியாசத்தை பார்க்கணும். சில நேரங்களில் என்னதான் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் வேலை முடியாது. ஆனா நல்ல ஸ்தோத்திரத்தோடு செய்து பாருங்க, எந்த ஒண்ணும் நமக்கு டயர்டாக இல்லை. அப்ப நல்ல ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். அப்ப ரொம்ப பாரம் ஆகுது அப்படின்னு சொன்னா தேவ சமூகத்துல நல்ல பங்கை தெரிந்து கொண்டு ஆண்டுடைய பாதத்துல உட்கார்ந்து நல்ல ஸ்தோத்திரத்தோடு கூடிய அந்த விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, குடும்பங்கள்ல என்னது இல்ல? சமாதானம் இல்லை. ஆனா எல்லாம் இருக்கு. வீட்டுக்கு தேவையான எல்லாம் என்ன செய்யுது? இருக்கு. வீட்டுல சமாதானம் இல்லை. ஆனால் யார் ஒருவர் தேவ சமூகத்தை நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் வீட்டிலே தேவ சமாதானம். இன்னைக்கு உங்க வீட்டுல தேவ சமாதானம் வேணும் அப்படின்னா நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறவர்களா இருக்கிறானால் அந்த தேவ சமாதானம் உங்களை என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும்.
நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல். மத்தேயு 6:33 வாசிக்கும் போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது இந்த நல்ல பங்கு, தேவனுடைய சமூகம், எதை ஆண்டவர் சொல்லுகிறார், இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுக்கு முந்தின வசனங்களை பாருங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை ஒடுப்போம் என்று கவலைப்படாதீங்க. அதுவும் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் கவலைப்படுறாங்க, நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அப்படிதானா? அப்போ இன்னைக்கு பெரும்பாலும் பெண்கள் நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன சமைக்க, என்ன குழம்பு வைக்கிறதுங்கிறது பெண்களுக்கு ஒரு பெரிய கவலை. நேற்று தான் பருப்பு போட்டு வச்சேன், மீனை வாங்கி வச்சேன், இன்னைக்கு என்னத்தை வைக்க. ஒரு காலத்துல இல்லைங்கிற பிரச்சனை இருந்துச்சு, இப்ப எல்லாம் இருக்கு, ஆனாலும் என்னத்தை வைக்க. ஏன் அப்படின்னா வீட்டுல பெரிய ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சோறு குழம்பு வேணும். வீட்டுல நண்டு நட்ஸ் கிடக்கு பாத்தீங்களா, அதுக்கு எல்லாம் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் வேணும். அப்படிதானா? இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி செய்யணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு பெரிய கவலை வருது, என்னத்தை வைக்க. என்னத்தை வச்சாலும் திருப்தி இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு எங்க இருக்கு தெரியுமா? குடும்பங்களுக்குள்ள என்ன செய்யுது இருக்கு. ஒரு காலத்துல 4 சேலை தான் வச்சிருப்பாங்க பெண்கள், இல்லைன்னா புதுசா உள்ள ஆட்களுக்கு சொன்னா 4 சுடிதார் தான் இருக்கும். எங்க போனாலும் அந்த 4 தான் மாத்தி மாத்தி அடிச்சுக்கணும், கட்டிக்கணும். இப்ப அப்படி இல்ல, எல்லார் வீட்லயும் 2 பீரோ 3 பீரோ நிறைய என்ன இருக்கு, சேலை இருக்கு. ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அவ்வளத்தையும் திறந்து வச்சுட்டு இதுல எதை கெட்ட ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகும். ஆனா இங்க சேலையை செலக்ட் பண்றதுக்கு அவ்வளவு நேரம். அப்புறம் அதுல ஒரு கவலை, இத்தனை சேலை இருந்தாலும் பெண்களுக்கு திருப்தி இருக்காது, எதுவுமே திருப்தியா இல்ல, புதுசா ஏதாவது எடுத்துருக்கலாம், எடுக்காம விட்டுட்டாங்க, அது ஒரு கவலை. உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, என்னத்தை குடிக்கனே என்ன செய்யல, பூஸ்டர் காம்பு இல்லன்னா இப்போ என்னெல்லாமோ அது இதுன்னு போட்டு குடிச்சா நல்லா இருக்குங்கிறதெல்லாம் அதை வாங்கலாம். எதை வாங்க? ஒரு 4 பேர்கிட்ட கேட்டா 4 விதமா பதில் சொல்லும். இப்புள்ள ஆட்கள் யூடியூப்ல ஒவ்வொன்றா தேடுறது, ஒரு டாக்டரும் எல்லாத்துக்கும் ஒண்ணு போல பதில் சொல்றதே இல்ல, ஒவ்வொன்றும் சொல்லுவோம். இப்ப எதை வாங்குறது? இப்படியே யோசித்து கவலைப்படுற பெண்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. நீங்க என்ன ரகம்னு எனக்கு தெரியாது, மதுரைக்காரங்க என்ன ரகத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இயேசு சொல்றாரு, இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. ரட்சிக்கப்படாதவங்க, இயேசு அறியாதவங்க, இயேசுவை பற்றி தெரியாதவங்க இதெல்லாம் என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க. ஆனா உனக்கு என்ன தேவைங்கிறது பரமபிதா என்ன செஞ்சிருக்காரு, அறிஞ்சிருக்கிறாரு. நீங்க என்ன குடிக்கணும், என்ன சாப்பிடணும், உண்மையை சொல்லட்டுமா, எதை குடிக்கும் எதை சாப்பிடறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதுல இருக்காது. கர்த்தர் ஆசீர்வதிச்சா அது கூலா இருந்தா கூட உங்களுக்கு ஸ்ட்ராங் தாங்க. சொல்லு, புரியுதா? நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுல என்ன வேணும் அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும், அவருடைய நிறைவு இருக்கணும். அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நிறைவு இருக்குமானால் அது எந்த சாப்பாடா இருந்தாலும் சரி கர்த்தர் அதை ஆசீர்வதித்து தர முடியும். அப்ப வேதம் சொல்லுது, பஞ்ச காலத்துல கூட தம்முடைய பிள்ளைகளை காக்கும்படி, உயிரோடு காக்கும்படி கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கும். அப்ப ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாருமே நீதிமான், நம்மே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கு. அப்ப நாம் எதை செய்தாலும், எதை உடுத்தினாலும், எதை சாப்பிட்டாலும், எதை குடிச்சாலும் நமக்கு பலன் அப்படிங்கிறது கர்த்தர். மத்தேயு 4:4 சொல்லும் போது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கும். நமக்கு பிழைப்பு என்கிறது எங்க இருக்கு? வார்த்தையில இருக்கு, தேவ வார்த்தையில இருக்கு. அப்போ இந்த உலக பிரகாரமான எந்த ஒரு கவலைக்கு இடம் கொடுத்துற, பக்கத்துல சொல்லுங்க, கவலைப்படாத.
செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அப்படி உங்களுக்குள்ள ஒரு கவலை வந்துச்சு அப்படின்னா உங்க விண்ணப்பங்களை யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். இயேசுவே இதை பார்த்து கொள்ளும், இத தேவை சந்தியும். நம்ம ஜெபித்தா போதுங்க. இன்னைக்கு ஆண்டவர் யார தேடுறாரு தெரியுமா? ஜெபிக்கிற பிள்ளைகளை தேடுறாரு. நம்ம நினைக்கிறோம் சில நேரம் என்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறோம். அவர் சொல்றாரு, எம்மா நான் இருக்கேன், நீ என்கிட்ட பேசுவியான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நமக்கு அவர்கிட்ட பேசுறதை விட மற்ற எல்லாத்தையும் பேசுறதுக்கு என்ன இருக்கு தெரியுமா? நேரம். யாருக்காட்டு எம்மா ஜெபம் பண்ணிக்கலாம், ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா நேரம் தான் இல்ல. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை தந்திருக்கிறாரு. 1 மணி நேரமாவது தேவனோடு இருப்பதற்கு நேரத்தை எது செய்யணும்? ஒதுக்கணும். ஒதுக்குறது யார் வேலை? நம்ம வேலை. சில ஆட்கள் அந்த வேலையும் அவர்கிட்ட கொடுக்கணும். இயேசுவே ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு, எனக்கு நேரத்தை ஒதுக்கி தாங்கப்பா. அவர் மறுபடியும் தட்டப்படுங்க. 24 மணி நேரத்தை உனக்கு தந்திருக்கேன், உனக்கு நேரத்தை தரணுமா? இருக்கிற நேரத்தை ஒதுக்க வேண்டியது யாரு தான்? நாம. பொதுவா சொல்றேன், பெண்கள் நாங்க எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குறோமா இல்லைங்க? காலையில எழுதி சமைக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறோம், துவைக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறோம், எங்கேயாவது ஷாப்பிங் போனா நேரம் ஒதுக்குறோம். எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குற நமக்கு முதலிடம் தேவனுக்கு கொடுப்பதற்கு நேரத்தை என்ன செய்யணும்? முதலிடம் யாருக்கு? பக்கத்துல சொல்லுங்க, முதலிடம் தேவனுக்கு கொடுத்துருங்க. அவர் எல்லாம் பார்த்து கொள்வார், அவர் எல்லாம் என்ன செய்வார்? பார்த்து. அப்ப முதலாவதாக ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது சொல்லும் போது லூக்கா 18:1 வாசிக்கும் போது சோர்ந்து போகாமல் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. சிலர் நல்ல ஜெபிப்பாங்க, ஆனா காலப்போக்குல அவங்களுக்குள்ள ஒரு சோர்வு, ஒரு மன சோர்வு வந்துருது. இன்னைக்கு நிறைய பேர்ல நான் ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு பதில் தரல, நான் ஜெபித்தேன், இன்னும் இந்த காரியத்துல ஒரு விடுதலை இல்லை, நான் ஜெபித்தேன், இன்னும் இந்த தேவை சந்திக்கப்படல. ஒரு சோர்வு உள்ள என்ன செஞ்சிருது? வந்துருது. வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அங்கேயே ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றாரு பாருங்க. ஒரு பட்டணத்துல ஒரு விதவை இருக்கு. அந்த பட்டணத்திலே ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு மனுஷனுக்கு பயப்படுகிற பயமும் கிடையாது, தேவனுக்கு பயப்படுகிற பயமும் கிடையாது. ஒரு துன்மார்க்கனா இருக்கிறான். அவன்கிட்ட போய் எனக்கும் என் எதிராளிக்கு இருக்கிற வழக்க விசாரிச்சு சொல்லி இந்த பெண் டெய்லி என்ன செய்யறாங்க? இப்போ அந்த மனுஷன் யோசிக்கிறான், நான் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன், மனுஷரையே மதிக்க மாட்டாங்க போது இந்த விதவையை மதிச்சிருப்பானா? இல்ல. ஆனா இந்த அம்மா டெய்லி வந்து 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 தொந்தரவு பண்றதுனால இவளுக்கு ஏதாவது நியாயம் செய்வேன் தான் இருதயத்துல சிந்தித்தான். இப்ப இயேசு சொல்றார், அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி சிந்தித்ததை யோசித்து பாரு. அப்படி அவனே அப்படி இருக்கும்போது இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிறிய உன் காரியத்துல நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? சீக்கிரத்துல உனக்கு என்ன செய்வேன்? நியாயம் செய்வேன். சில நேரங்கள்ல நம்ம ஜெபத்துக்கு பதிலே வரல. நான் போய் ஜெபிக்கிறேன், ஆலயத்துல போய் ஜெபிக்கிறேன், வீட்டுல விழுந்து விழுந்து ஜெபிக்கிறேன், ஆனாலும் இன்னும் ஒரு பதில் வரலையே சொல்ற உங்களுக்கு அவர் சொல்லுகிற காரியம், உனக்கு நான் நியாயம் செய்வேன், நான் சீக்கிரத்துல உனக்கு ஒரு நியாயத்தை செய்வேன். ஆனா உன் விசுவாசத்தை காத்துக்கோ. ஏன் தெரியுமா? சோர்வு எப்போ வரும் தெரியுமா? விசுவாசம் விலகினப்படும் போது என்ன வரும்? சோர்வு வரும். இனி ஆண்டவர் எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? என் ஜெபத்துக்கு பதில் வருமா வராதா? இந்த கேள்வி வரும்போது விசுவாசம் பாதிக்கப்படுது. விசுவாசம் பாதிக்கப்படும் போது தானா என்ன வந்துடும்? சோர்வு வந்துடும். ஜெபிக்க மனசுல ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டிப்போம். எல்லாருக்கும் சொல்றதை கேட்டிருக்கீங்களா? ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டு ஜெபம் பண்ணி தான் பார்க்க இன்னும் ஒரு பதிலே இல்ல. ஒரு நாளும் ஜெபத்துல மட்டும் சோர்ந்து போக கூடாது. காரணம் என்ன தெரியுமா? நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அவர் பதில் தருவார். நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கேட்கிறார். கேட்கிறவர் நிச்சயம் நமக்கு பதில் தருவார். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப லாசரு மரித்து போனால் சகோதரிகள் இயேசு விட்டு ஆள் அனுப்பி நீர் சிநேகிக்கிற லாசரை செஞ்சுட்டான். சாரி, நீர் சிநேகிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறான், அப்படிதானா? அவன்
அவன் வியாதியா இருக்கிறான்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? வியாதியா இருக்கிறான், நீ வந்தா அவனை என்ன செஞ்சிருவே? சுகமாக்கி சொல்லி அனுப்புறாங்க. ஆனா இயேசு என்ன செய்யல பாருங்க. இப்ப லாசரு மரித்து போகிறான். மரித்து போன பிறகாவது வந்து அவனை உயிரோட எழுப்பிட மாட்டாரான்னு ஒரு ஏக்கம் அந்த 2 பேருக்கு என்ன செய்யுது இருக்கு. ஆனால் இயேசுவா என்ன செய்யல, வரல. 4 நாள் கழித்து வர்றாரு. அப்படிதானா? ஆமா. சில நேரங்கள்ல நான் சொல்றேன், நமக்கு ரொம்ப அவசரமா இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு தான் தெரியும் எப்போ நமக்கு பதில் கொடுக்கணும். வேதம் சொல்லுகிறது, அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் செய்கிறது. எல்லாவற்றையும் அவர் பரலோகத்துல அழகா பிளான் பண்ணியிருக்கார், திட்டமிட்டு இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது அந்த காலத்துல நமக்கு தேவையான பதிலை என்ன செய்வார்? தருவார். இப்போ லாசரு மரித்து 4 நாள் கழித்து இயேசு வர்றாரு. எல்லாரும் சொல்றாங்க, இவர் அநேகருடைய கண்களை திறந்தாரு, முடவனா குணமாக்கினாரு. இவனை பிழைக்க வச்சிருந்திருக்க கூடாதா? இவன் சாகாம காப்பாத்திருக்க கூடாதா? யார் சொன்னது? கூட வந்திருந்த மற்ற ஆட்கள் சொல்றாங்க, ஊரார் சொல்றாங்க, இவர் இதை செஞ்சிருக்க கூடாதா? இவனை ரொம்ப சிநேகித்தாரு. இன்னைக்கு சொல்றேன், நம்ம சிநேகித்ததுனாலதான் நம்ம ரசித்து வைத்திருக்கிறோம். அப்படிதானா? சிநேகிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியத்தை செய்யணுங்கிறத அவருக்கு என்ன செய்யும் தெரியுங்க. அப்போ சிநேகிக்கிற அவனை 4 நாள் மழித்து 4 நாள் ஆனா கூட உயிரோடு எழுப்ப அவர் வல்லவராக என்ன செய்தார்? கானானிய ஸ்திரீனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவ இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா. ஆனா அவரோ அவளுக்கு ஒரு பதிலும் சொல்லுங்க, ஒரு பதிலும் சொல்லாம போயிட்டே இருக்காரு. சீசர்கள் சொல்றாங்க, ஐயா இவ தொடர்ந்து கூப்பிட்டுட்டே வர, ஏதாவது சொல்லி அனுப்பும். ஆனாலும் இயேசு, நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு வந்தேனே என்று மற்றபடி இல்ல அப்படிங்கிறாரு. பிள்ளைக்குரிய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் போட முடியாதுங்கிறாரு. ஆனாலும் அவள் தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருந்த அவளுடைய விசுவாசத்தை இயேசு கனப்படுத்தி சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடியே உனக்கு. இன்னைக்கு சொல்றேன், ஜெபத்துல மட்டும் சோர்ந்து போகாதீங்க. பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஜெபம். எது வரைக்கும் ஜெபம் பண்ணணும்? பெற்றுக்கொள்கிற வரைக்கும். அது எவ்வளவு காலம் நமக்கு தெரியாது. சில நேரங்கள்ல ஜெபத்துக்கு உடனே பதில் வந்துடும். சில நேரம் மனசுலதான் நினைப்போம், பதில் என்ன செய்யும் வரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் நினைக்கதான் செஞ்ச ஆண்டவர் பதில் கொடுத்தார். சந்தோஷமா இருக்குமா? இருக்காதா? இருக்கும். ஜெபம் பண்ணேன், வீட்டுக்கு போனேன், அதுக்குள்ள அற்புதம் என்ன செஞ்சிச்சு நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் கால தாமதம் ஆன உடனே நமக்குள்ள ஒரு சோர்வு என்ன செஞ்சிருந்து வந்து ஒரு நாளும் சோர்ந்து போயிடாது. பக்கத்துல சொல்லுங்க, சோர்ந்து போகாது. எதுல சோர்வு வந்தாலும் சரி, எதுல சோர்வு வந்துடக்கூடாது. ஜெபத்துல சோர்வு வந்துடக்கூடாது. ஆனா நமக்கு அதுலதான் பிரச்சனை இருந்துச்சு, இது வருது. அப்போ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபிங்க. 2வது சொன்னேன், சோர்ந்து போகாமல் ஜெபம். மரியாள் தெரிந்து கொண்ட நல்ல பங்கு இயேசுவின் பாதம். இயேசுவின் பாதம். மார்த்தாளை போல கவலைப்படுகிறவளாய் அல்ல, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறவளாய் அல்ல, அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல இன்றைக்கும் நீங்க ஆண்டவர் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என் ஜெபத்தை மட்டும் எடுப்பாங்க. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க விரும்புறீங்க? உங்களுக்கு வலது கரத்தை உயர்த்தி ஆண்டோடைய சமூகத்துல அப்படியே ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, ஒருவேளை இப்போ நீங்க வரும்போது கூட அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டே வந்திருக்கலாம், குழம்பிக்கிட்டே வந்திருக்கலாம், என்ன செய்து தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டே வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நல்ல பங்கை தெரிந்து கொள், நல்ல பங்கை தெரிந்து கொள். ஜெபி, கொஞ்சத்துக்கு கவலைப்படாம ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. நம்ம ஜெபிக்க 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 நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுப்பார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுப்பார். நம்மால எல்லாம் செய்து முடிக்க முடியாது, எல்லாவற்றையும் நம்மால செய்ய முடியாது. ஆனா அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறவர். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னால ஒண்ணும் முடியாதுப்பா, ஆனா உங்களால எல்லாம் முடியும். இயேசுவே, உம்மால எல்லாம் முடியும். இயேசுவே, உம்மால எல்லாம் முடியும் ஐயா. ஆண்டவரே, உண்மையே நோக்கி பார்க்க எனக்குள்ள ஒரு விடுதலையை தாங்கப்பா, விடுதலையை தாங்கப்பா. நீங்க கேட்ட கத்திர அந்த பலனை தருவார். நான் கொஞ்சம் கவலைப்படாம ஜெபிக்க
அதே போல மரியாள் தெரிந்து கொண்ட நல்ல பங்கு அவருடைய பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தா, கேட்டுக்கிட்டே இருந்தா. அப்படிதானா? இப்ப நீங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? வசனத்தை கேட்டு. அப்படிதானா? வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க எதை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க? நல்ல பங்கத்தை. எத்தனையோ பெண்கள் இருக்கும்போது நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னா கர்த்தர் உங்க மேல கிருபையா இருக்கு, இரக்கமா இருக்கு. ஏன்னா வசனம் உள்ள போக போக வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டு. கர்த்தர் அதை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டியது யாரு? நாம் தான். பக்கத்துல சொல்லியிருந்தோம், உங்களுக்கு சமாதானம், மிகுந்த சமாதானம், சாதாரணமானதல்ல, மிகுந்த சமாதானம். அல்லேலூயா. இயேசுவின் பாதத்தை தெரிந்து கொண்டு வந்திருக்கிற நமக்கு மிகுந்த சமாதானம். மார்த்தாளை குறித்து சொல்லும்போது அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டா, இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த மரியாள் எந்த பிரச்சனையும் இல்லாம உட்கார்ந்து. அப்படிதானே? இப்ப நம்ம விரும்புறது எதுதான்? எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். வாழ்க்கையே இதுலதான் போயிட்டு இருக்கு, பிரச்சனையிலேயே போயிட்டு. பிரச்சனையே இல்லைன்னா நல்லா இருக்கும். உண்மைதானா? பிரச்சனையே இல்லாம நல்லா இருக்கிறதுக்கும் ஏதோ வார்த்தை வச்சிருக்கு. அப்போ வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்த மரியாள் தான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுவாங்க. இன்னைக்கும் எந்த அளவுக்கு வசனம் நமக்குள்ள போகுதோ அந்த அளவுக்கு அது நமக்கு ஜீவனா மாறும். அது நமக்கு ஜீவன். நான் அடிக்கடி பெண்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை, உங்க இருதயம் எதனால நிரப்பப்பட்டு இருக்கணும் அப்படின்னா வசனத்தால நிரப்பப்படும். ஒரு சின்ன ஒரு காரியமா வாயில என்ன வரணும்? வசனம் வரணும். ஒருத்தருக்கு வலிக்கு விழுந்தா கூட என்ன பூமி இழுக்குது அப்படிதானா? சிலர் ஒரு சின்ன காரியம்னாலும் உடனே வசனம், எதற்கு அடுத்தாலும் வசனம் உள்ள வருது அப்படின்னா இருதயம் இங்க எதால நிரப்பப்பட்டிருக்கும்? வசனத்தால நிரப்ப. வசனத்தால நிரப்பப்பட்டிருக்கும் போது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு உதவி செய்வது எது தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற இந்த வசனம். கத்தரிப்பு சொல்லியிருக்கிறேன். அப்படிதானா? ஒரு பிரச்சனையா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம், இஸ்ரவேலுக்கு விரோதமான சொல்லுதல் இல்லை. அன்னைக்கு அகித்தோப்பேலின் ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்குனாருன்னா இன்னைக்கு என் குடும்பத்துக்கு விரோதமா செய்யப்படுகிற ஆலோசனையை அபத்தமாகும். என் தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. எனக்கு நீ என்ன வார்த்தை வசனத்தை கொடுத்தாரோ அதை என் வாழ்க்கையில நிறைவேறும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் பொய்யுரையாதவர், அவர் உண்மை இல்லவர். நம்முடைய இருதயம் எதனால நிரப்பப்படணும்? வசனத்தால நிரப்பப்படணும். கவலையினால நிரப்பப்பட்டுற கூட. சில ஆட்களுக்கு எதையாவது மற்ற குடும்ப கதைகளை கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்படிதானா? அவ வீட்டுல அப்படியா, இவ வீட்டுல இப்படியா, அவ வீட்டுல அதை செஞ்சாவா, எவா வீட்டுல என்னத்தை செஞ்சு என்ன பண்ண, யாரும் நமக்கு தரப்போறா. அப்படிதானா? நம்ம செஞ்சாதான் நமக்கு. அப்படிதானா? யார் வீட்லயாவது பிரச்சனை இல்லை அப்படின்னு நமக்கு மிகுந்த சமாதானமா? யார் வீட்டுல பிரச்சனை இருந்தாங்க அதுக்கு உண்மையிலே பாரம் தான். அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி ஜபிக்கணுமே தவிர இந்த கதை கேட்கிற வேலையும் விட்டுறணும். பெண்களுக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கேட்க நியூஸ் சேகரிக்க. நம்மள மாதிரி சேகரிக்க யாராலும் முடியாது. இந்த தெருவு அப்படின்னா அந்த தெருவில் உள்ள எல்லார் வீட்டுக்காரையும் தெரியும். சிட்டின்னு எப்படி இருக்கா எனக்கு தெரியாது. எங்க கிராமங்கள்ல அப்படிதான். தெற்கு தெருவுல ஒண்ணுன்னா வடக்கு தெரு வரைக்கும் நிச்சயம் தோணிக்கும். அப்போ அதுலயும் பெண்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அடுத்தவங்க காரியத்தை கேட்கறது, அடுத்தவங்க காரியத்தை குறித்து பேசுறது. சில ஆட்களுக்கு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வாய் சும்மா இருக்காது. மருமவளை ஒண்ணு சொல்ல, மவளை ஒண்ணு சொல்ல, மவனை ஒண்ணு சொல்ல, அவனை சொல்ல, இவனுக்கு எவனையாவது என்னத்தையாவது குறைச்சுக்கிட்டே இருக்கிற ஆவி. இந்த ஆவி ஒரு நாளும் நம்ம வீட்டுக்குள்ள வர. இந்த ஆவி எந்த வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கோ அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் கலகமும் கலக்கமும் இருக்கும். ஒரு நாளும் கலகத்துக்கும் கலக்கத்துக்கும் வீட்டுக்குள்ள இடம் கொடுத்துற கூடாது. யாரும் ஊரல
என்கிட்ட குறை இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் எல்லாத்தையுமே குறை, எல்லாத்தையுமே குறை இல்லாத மனுஷர் யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட 1338 குறைய வச்சுக்கிட்டு எதுக்கு அடுத்தவ குறை? அப்படிதானா? எல்லாருக்குமே அவங்கவுங்க பார்வையில நீதிப்பாங்க. நீங்க செய்யற எதையோ ஒண்ணு நீ செஞ்ச தப்பு அப்படின்னா ஒத்துக்கிடுவோமா? நான் சும்மாவா அப்படி செஞ்சேன், சும்மாவா அப்படி பேசுறேன், இதுக்குதான் பேசுறேன், அதுக்குதான் பேசுறேன், 1008 நியாயம் வச்சிருக்கோமா இல்லையா? வச்சிருக்கோம் இல்லையா? நான் யதார்த்தமா பேசுறேன். 1008 நியாயம் இருக்கா இல்லையா? நான் செஞ்சது தப்புதான் என்னைக்கா சொல்லியிருக்கோமா? சொல்லி இருந்தா எங்கேயோ போயிருப்போங்க. ஈஸியா சொல்ல வராது, ஏத்துக்க மனசு வராது. ஆனா நம்ம கிட்டே அவ்வளவு குறைய வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தவங்க குறையெல்லாம் பேசுறோம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல அது நம்ம வீட்டை விட்டு விலகுறதா? நம்ம வீட்டை விட்டு என்ன செய்யட்டும்? விலகட்டும். யாரையும் குறை பேசி திருத்த முடியாது. அதே நேரம் அவங்க இருதய வசனத்தால நிரப்பப்பட்டு இருக்கட்டும். அது வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு பெண் ரொம்ப முக்கியங்க. ஒரு பெண் ரொம்ப முக்கியம். வேதம் என்ன சொல்றது? நீதிமொழிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? புத்தியுள்ள ஸ்திரீ புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலே இடிக்கிறார். நம்ம புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்தா நிச்சயமா நம்மால் நம் வீடு கட்டப்படும். ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியம் யார் கையில இருக்குங்க? யார் கையில? பெண் கையில. ஒரு குடும்பம் நிலைச்சு நிக்கணும்னா அது யார் கையில? பெண் கையில. பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா இருந்தா யார பாராட்டுவாங்க? அம்மாவை தான் பாராட்டுவாங்க. பிள்ளை சரியில்லைன்னா யார ஏசுவாங்க? அம்மாவை தான் ஏசுவாங்க. உண்மையா இல்லையா? யாராவது அப்பாவை ஏசுறாங்களா? இல்ல. தாய் வளர்த்த வளர்ப்பு சரியில்லை. தாய் சரியா சொல்லி கொடுத்து அது எல்லாமே யார் தலையில விழுதுங்க? ஒரு தாய் தலையில விழுது, ஒரு பெண் தலையில தான் விழுது. அப்ப நம்ம வீடு நம்மால் கட்டப்படணும். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எடுத்துக்கிடுங்களேன். நீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சர்ச்சுக்கு போங்க, எனக்கு நான் இன்னைக்கு வரலன்னு நீங்க கட்டல படுங்க. யாராவது சர்ச்சுக்கு வருவாங்க? நீங்க கிளம்புனாதான் எல்லாம் என்ன செய்யும்? கிளம்பும். ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா யார் முக்கியம்? ஒரு பெண் முக்கியம். ஒரு பெண் வீட்டுல ரட்சிக்கப்பட்டாச்சு அப்படின்னா அந்த பெண் உண்மையான இருதயத்தோடு தேவ சமூகத்துல வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அந்த குடும்பத்தை கர்த்தர் மாற்றுவாங்க. அந்த கணவர் ரட்சிக்கப்படுவார், பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனா நாம் வடிக்கிற தேவ சமூகத்துல வடிக்கிற கண்ணீர் ரொம்ப முக்கியம். அப்ப இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா நம்ம இருதயம் எதனால நிரப்பப்படணும்? வசனத்தால. எந்த அளவுக்கு இருதயம் வசனத்தால நிரப்பப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்குள்ள மிகுந்த சமாதானம், நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயா அப்படின்னு இருந்துச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மால் நம்ம வீடு கட்டப்படும். எல்லா விதத்திலையும், ஆவிக்குரிய ரீதியா, உலக பிரகாரமா, பொருளாதார ரீதியா, எல்லா விதத்திலையும் நம்ம குடும்பம் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். அப்ப இன்றைக்கு வேதம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், வசனம் நம் கால்களுக்கு அப்ப நம்முடைய கால்களுக்கு தீபம். அப்ப நான் நடக்க வேண்டிய வழி, நான் எந்த வழியில நடக்கணும், என்ன முடிவு எடுக்கணும், ஒரு இக்கட்டான சூழ்நிலை எது சரி அப்படிங்கறத அறிந்து நான் முடிவு எடுக்கணும் அப்படின்னா எது உதவி செய்யும் அப்படின்னா வேத வசனம் தான் என்ன செய்யும்? உதவி செய்யும். வசனத்தை நல்லா என்ன செய்யணும்? வசனத்தை என்ன செய்யணும்? பக்கத்துல இருக்க வசனத்தை நல்லா வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதன்படி செய்கிறவர்களும் அப்படிதானா? முதல்ல என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? வாசிக்க ஆரம்பிக்கணும். சிலர் சொல்லுவாங்க வாசிக்கணும், எனக்கு நிறைய அதுல புரியவே இல்லை. நான் என்ன சொல்றேன், இப்போ டாக்டர்கிட்ட போறீங்க, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர்கிட்ட போறீங்க, மாத்திரை கொடுக்காரு, அதை உள்ள போட்டா சரியாயிரும் தெரிஞ்சு போடுறீங்களா தெரியாம போடுறீங்களா? என்னமோ ஒண்ணு என்ன செய்யுது, போட்டு ஒழுங்குறோம். அது என்ன மாத்திரைன்னு கூட தெரியல. என்ன நம்பிக்கையில போடுறோம்? உள்ள போட்டா சரியாயிரும் ஒரு நம்பிக்கையில தானே போடுறோம். இப்பவும் சொல்றேன், வசனம் சில பகுதி உங்களுக்கு புரியுதோ புரியலையோ வாசிங்க. அது மாத்திரம் மாதிரி அது உள்ள போய் வேலை செய்யும்.
ஏன்னா வசனம் நமக்குள்ள இறங்க 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 அது எதற்காக அனுப்பப்படுதோ அந்த வேலையை முடிக்காம அது அவரிடத்துல என்ன செய்யாது, திரும்ப. அதனால அது எதுக்காக நம்ம வாசிக்க 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 அது நமக்கு ஏதோ ஒரு வேலையை செய்யுங்க. என்ன சொல்ல வர்றேன், எல்லா வசனமும் புரியுதோ இல்லையோ அந்த பகுதியில இருக்கிற ஏதோ ஒரு வேர்டு, ஒரே ஒரு வார்த்தை அது நமக்குள்ள வைக்கணும். நல்ல வசனத்தை நல்லா என்ன செய்யணும், வாசிக்கணும். அடுத்து வசனத்தை நல்லா என்ன செய்யணும், கேட்கணும். சபைக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு என்ன போதிக்கப்படுது, வசனம் போதிக்கப்படும். அப்படிதானே, அந்த சபையில வசனம் போதிக்கப்படுதா? ஆமா. இப்போ வசனம் நிறைய இடத்துல போதிக்கப்படுவது இல்லை. ஆனா வசனம் உங்களுக்கு போதிக்கப்படுதுன்னா நீங்க பாக்கியவதிகள். வசனம் போதிக்கப்படுது. போதிக்கப்படுகிற வசனத்தை என்ன செய்யணும், பிராக்டிஸ் பண்ண. அப்படிதானா? அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாகவே ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் பார்க்க முடியும். சரி, இப்ப நீங்க கேட்க 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 நம்ம டைம் முடியறதுனால நான் சுருக்கிறேன். கேட்க 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 இப்ப நான் சொல்றதெல்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு ஆசை வரும். என்ன ஆசை? இனி ஒழுங்கா என்ன செஞ்சிடணும், ஜெபிக்கணும், ஒழுங்கா பைபிள் வாசிக்கணும். அப்படிதானா? இப்படி முடிவு எடுத்துட்டு போறீங்க, நல்ல முடிவு தான். ஆனா அது எத்தனை நாளைக்கு செய்வீங்கிறது. சில நேரம் வீட்டுல பாருங்க, என்ன பேசினாலும் பிரச்சனையாகும். இனி நான் வாயே பேச மாட்டேன் அப்படின்ட்டு முடிவு எடுத்து உட்காருவீங்க. பத்தீங்களா? எத்தனை நாளைக்கு? 2 நாள். அப்படிதானா? நானும் பொறுத்து பொறுத்து பாக்க மனசு எவ்வளவு நேரத்தா பொறுப்பான்னு டமான்னு வெடிக்க மாட்டேங்க. அது ரொம்ப நேரத்துக்கு நம்மளால அடக்கி வைக்க, இனி கோபமே படமாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்து, என் பிள்ளைகளெல்லாம் இனி அச்சோ எரும மாட பிசாசன் ஏசவே மாட்டேன்னு முடிவெடுப்பிய. 2 நாள் அது பிசாசு மாதிரி கூட கொஞ்சம் சேட்டை பண்ணும். உடனே உங்களால பொறுத்துக்கிட்டே இருக்க, மிஞ்சி மிஞ்சி போனா 3 நாள் எப்போ தலலாம் வடிக்கப்பான்னு உட்கார்ந்து ஆரம்பிச்சிடும். உண்மைதானா? அதே மாதிரி தாங்க, நான் இனி ஜெபிக்கணும், நீ வேதம் வாசிக்கணும்னு ஒரு ஆசையில முடிவெடுத்துட்டு போய் 2 நாளைக்கு ஜெபமா இருக்கும், 2 நாளைக்கு வேதம் வாசிப்பா இருக்கும், அடுத்த நாளைக்கு எல்லாமே கஷ்டமா தான் இருக்கு. எங்க போய் எதா வாழ்க்கையும் கஷ்டமா தான் இருக்கு, இதுவும் கஷ்டமா தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதுவுமே நம்முடைய சுய பலத்தால் செய்ய, நம்ம சுய பலத்தால் செய்ய நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி. நம்ம ஜெபிக்க வைப்பது யார் தெரியுமா? வேதத்தை கை கொள்ள வைப்பது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அதான் இயேசு சொல்லும்போது சொன்னாரு, நான் போறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களுக்கு பேச்சரவாளனை என்ன செய்வேன், அனுப்பி தருவேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் என்ன செய்வார். அப்ப சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துறது யாரு? ஆவியானவர். காலையிலே எழுப்பி விட்டு நீ இன்னைக்கு ஜெபம் பண்ணி நம்மை தூண்டுறது யாரு? ஆவியானவர். சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோமா, ஒரு வார்த்தையை பேசுறோமா, இது உனக்கு தேவையில்லாத இடம், எலும்பு எச்சரிக்கிறது யாரு? ஆவியானவர். இப்ப நீ இருக்கிற நேரத்துல நீ பைபிள் எடுத்து அடிச்சு வாசி, தூண்டுவது யாரு? ஆவியானவர். அப்படிதானா? ஆமா. சில நேரங்கள்ல ஏதோ ஒரு சிந்தனை வரும், உடனே வசன ஞாபகத்துக்கு கொண்டு வந்து இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறது யாரு? ஆவியானவர். சுய பலத்தால முடியாது, தேவ ஆவியினால ஆகும். ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும். வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்பவர் யாரு? ஆவியானவர். அந்நிய பாஷ பேசுறதுக்கு மட்டும் ஆவியானவர் கிடையாது, அது ஒரு அடையாளம். ஆவியானவர் உங்கள் மேல இறங்கி இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னது? அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா விதத்திலும். இன்னும் சொல்லட்டுமா, நம்முடைய வேலையினங்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்ய ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். இப்ப எத்தனை பேருக்கு எனக்கு ஆவியானுடைய உதவி வேணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு வேணும்? ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு, வேதத்தை வாசிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா என்னால் செய்ய முடியாது, எனக்கு ஆவியானுடைய உன்னத பலன் வேணும். வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால்
ஆகும். அப்போ நான் நல்ல ஒரு ஆவிக்குரிய பெண்மணியாய், நல்ல ஜெபிக்கிற பெண்ணாய், நல்ல வேத வசனத்தை கை கொண்டு வாழ்கிற பெண்ணாய் நான் இருக்கணும் அப்படின்னா எனக்கு யாருடைய உதவி வேணும்? ஆவியானுடைய உதவி வேணும். கொஞ்சம் நிறைய எழுதி நிற்கலாமா? இப்ப ஆவியானவர்கிட்ட உதவியை கேட்க போறோம். ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யப்பா, எனக்கு உதவி செய்யப்பா, எனக்கு ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு. ஒரு சின்ன பிள்ளை போல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு, எனக்கு வேதத்தை வாசிக்கணும், வேதத்தின் வசனத்தின்படி வாழணுங்கிற ஆசை இருக்கு. நல்ல பங்காகி மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும்னு ஆசை இருக்கு. ஆனா என்னால முடியாது. ஆவியானவரே சொல்லுங்களா? ஆவியானவரே, 2 கரங்களை உயர்த்திருங்களா? உதவி வேணும், உயர்த்திருங்களா? ஆவியானவரே, ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யப்பா, எனக்கு உதவி செய்யப்பா, என்ன ஜெபிக்க வைங்க. ஆவியானவரே சொல்லுங்க, ஜெபிக்க வைங்கப்பா, ஜெபிக்க வைங்கப்பா, வேதத்தை எடுத்து வாசிக்க வைங்கப்பா, வேத வசனங்களை கை கொண்டு வாழ எனக்கு உதவி செய்ய. ஆவியானவரே, உதவி செய்ய. ஆவியானவரே, உதவி செய்ய. ஆவியானவரே, ஆவியானவரே, இன்னைக்கு உங்களுடைய பலம் எனக்கு தாங்கப்பா. உங்க பலம் எனக்கு வேணும், உங்க பலம் வேணும். என்னுடைய மாம்ச பலத்தினால முடியாது, என்னுடைய திறமையினால முடியாது. உங்க பலம் எனக்கு வேணும்பா. உங்க பலம் எனக்கு தாங்க. ஆவியானவரே, உங்க பலத்தை எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. அந்நிய வாசியில பேசி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க அந்நிய வாசியில பேசி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவங்க ஆவியானவரே நிரப்புங்க, ஆவியானவரே கேளுங்க. தாகமுள்ளவனே தண்ணி, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இன்னைக்கு அவருடைய ஆவியினால் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. ரகலப ஷரபரபரபா நீமாரக தெரிவியா தபரபரபரபா தூரபொதரிபியா நீமாரக ஷரபரபரபரபா தூரபொதரிபியா நீமாரக தெரிவியா சபரபரபரபா ஷபபபபபா. ஆவியானவரே, உன்னத பலன் நம்மை நிரப்பட்டும். உன்னத பலன் நம்மை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. தூரபொதரிபியா ஷபரபரபரபா ஷபரபரபியா நீமாரக தெரிவியா தபரபரபரபா தூரபொதரிபியா ஷபபபபபா. ஜெபிக்க முடியாதவர்களுடைய தடைகளை உடைக்கிறார். ஜெபிக்க முடியாதவர்களுடைய தடைகள் உடையுது. உடனே ஆவி உடைந்த உலகத்திலே ஜெபிக்க முடியல, வேதத்தை எடுத்து வாசிக்க முடியல. உடனே ஆவி வந்து கத்தரத்தை உடைக்கிறார். ஹல்லேலூயா. ரபல ஷபரபரபரபா நீமாரக தெரிவியா தபரபரபா தூரபொதரிபியா ஷபபபபபா நீமாரக தெரிவியா தபரபரபரபா தூரபொதரிபியா ஷபபபபபா நீமாரக தெரிவியா தபரபரபரபா ஷபபபபபா. வேதத்தை எடுத்து வாசிக்க முடியாதவர்களுடைய தடை உடையட்டும்பா. எங்க கையில வேதம் ஏகப்படணும், ஏகப்படணும். எங்க இருதய வசனத்தால நிரப்பப்படணும். இருதயத்துல வசனம் நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. ரப ஷகரக தெரிவியா தபரபரபா. பிள்ளைகளை மூடி இருக்கிற எல்லா கவலை என்கிற இருள், சோர்வு என்கிற இருள் இயேசுவின் நாமத்துல விலகட்டும். இயேசுவின் நாமத்துல விலகி போகட்டும். ஹல்லேலூயா. ஓரவதரிபியா தபரபரபா. ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆவியானவரே, இன்னைக்கு எனக்கு பலனை தந்ததற்காக நன்றி சொல்லுவேன். என்னை பலப்படுத்தினதற்காக நன்றி, என்னை பலப்படுத்தினதற்காக நன்றி. இன்னைக்கு எனக்குள்ள ஒரு விடுதலை தந்ததற்காக நன்றி சொல்லுவேன். நன்றி, நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி ராஜா. நன்றி, நன்றி, நன்றி. அப்படியே நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இந்த நேரத்திலையும்
ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். படிக்கிற பிள்ளைங்களுக்காக முதலாவது நம்ம ஜெபிக்க போகிறோம். 10th 12th படிக்கிற பிள்ளைங்க, நம்ம சபையில நம்முடைய ஐக்கியத்துல இருக்கிற படிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா இந்த புதிய ஆண்டுல அநேக தீர்க்க தரிசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக அசுத்த ஆவியின் கிருமிகள் இருக்குன்னு சொல்லி. ஆனபடினால் அப்படி எதுவும் நம்ம பிள்ளைகளை தொடாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, மற்ற உலக பிரகாரமான காரியங்களையும் நம்ம பிள்ளைகள் தேவனுக்கு சாட்சியா இருக்கும்படியாய், மற்ற எல்லா காரியங்களையும் பிள்ளைகள் சிறந்து விளங்கும்படியாய் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே சிறு பிள்ளைகளை அப்பா கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, விசேஷித்த ஞானத்தினால நீ பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆண்டிலையும் ஆண்டவரே 10th 12th படிக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்க ஸ்பெஷலா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, ஒரு பிள்ளையாகிலும் ஆண்டவரே அப்பா குறைவான மதிப்பெண் வாங்காத படிக்க உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள், உண்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நீங்க அற்புதத்தை செய்வீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. இந்த இடத்துல பிள்ளைகளை நீ சாட்சியாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷித்த ஞானத்தினால நீ பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். படிக்க விடாமல் தடை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் தேவன் நீ நிர்மூலமாக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் பிள்ளைகளுக்குள்ள இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தீமா ஷவரவர அத்தரா நீமா ஸ்ரீதர வர ஷவரவர துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வழி விலகி போய்விடாத படிக்க உமக்குள்ள நிலைத்து நிற்க தேவன் அனுகிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்தபடியா நம்முடைய சபை வளர்ச்சிக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். நம்ம ஒரு மனமாய் கூடி ஜெபிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறாரு. நம்முடைய சபைக்காக நம்ம தான் பாரத்தோடு ஜெபிக்கணும். ஆனபடினால இந்த நேரத்துல இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மனதோடு தேவனை நோக்கி நம்முடைய சபை வளரணும், இன்னும் அதிகமா வளரணும், இன்னும் அநேக ஜனங்கள் இந்த சபைக்கு கடந்து வரணும், அநேக புதிய ஆத்மாக்கள் கடந்து வரணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அருமையா எங்களை இந்த சபையில ஐக்கியம் வைக்க கிருபை கொடுத்திருக்கிறீங்கப்பா. எங்களுடைய சபைக்காய் நாங்கள் உங்களுடைய பாதத்துல வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய சபையை நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்களுடைய சபையை நீர் வளர பண்ணுவீராக. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் வளருகிறதாய் எங்களுடைய சபையை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய எல்லா பிரேயர் மீட்டிங்கையும் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. அப்பா, எங்களுடைய சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபங்களை எல்லாம் தேவன் ஏற்றுக்கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக தேவன் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிச்சார். அருமையான வார்த்தையை கேட்க தேவன் நமக்கு உதவி செய்தார். எத்தனை பேர் யோசிக்கிறீங்க, இங்க வந்து தேவனுடைய வார்த்தை தேவன் என்னோடு பேசினார்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். எல்லாரோடையும் தேவன் பேசியிருக்கிறார். இந்த நாளில நம்ம பல கவலைகளோட வந்திருக்கலாம், பலவிதமான யோசனையோட வந்திருக்கலாம். ஆனா தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த காரணம் என்ன? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். இந்த நாளிலையும் நம்ம மார்த்தால போல பலவிதமான கலக்கங்களோடு பலவிதமான காரியங்களை யோசிச்சுட்டு நம்ம வந்திருக்கலாம். ஆனா இங்கிருந்து போகும் பொழுது மரியாள போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்களாய், அந்த நல்ல பங்கை பிடித்து கொண்டவர்களாய் நம்ம இங்கிருந்து போக போறோம். தேவன் என்ன செய்ய போறாரு? நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம்ம எந்த பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை இத்தனை நாள் நம்ம எதை தெரிந்து கொண்டோம்னு தெரியல, ஆனா இந்த நாளில தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்களாய் நம்ம இந்த இடத்துல இருந்து கடந்து போறோம். தேவன் நமக்கு கொடுத்த நல் வார்த்தைக்காய் தேவனை நம்ம ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம் அப்பா. நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மன்னாவை கொடுத்திருக்கிறேன். எங்களை மறுபடியும் சோர்ந்து போன வாழ்க்கையிலிருந்து எங்களை உயிர் பெற்று இடம் வைத்திருக்கிற கிருபைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அப்பா இந்த அருமையான இந்த மதியான நேரத்திலையும் கூட கர்த்தாவே, அப்பா நாங்கள் பெண்களாய் ஒரு சிறு கூட்டமாய் இந்த இடத்துல கூடி ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்துல உம்மை நோக்கி பார்க்கவும் ஜெபிக்கவும் துதிக்கவும் என் தேவன் கொடுத்த இந்த நல்ல கிருபையின் சாக்கியத்திற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த கூட்டத்தை நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தீங்க, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா காரியங்களையும் நீர் எங்களுக்காய் நேர்த்தியாய் ஆண்டவரே அப்பா பிளான் பண்ணி எல்லாவற்றையும் செய்து கொடுத்ததற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான மகளை இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்கும்படி நீர் எங்களுக்கு பாராட்டிய பெரிதான கிருபைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகளின் மூலமாய் நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒருவேளை நாங்க எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற பல காரியங்களை குறித்து நாங்க கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருந்திருக்கலாம். ஆனா இந்த நாளில நீர் எங்களுக்கு நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி நீ கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக எனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபிக்க என் தேவன் நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க கற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்பா என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை அப்பா பிரயோஜனப்படுத்த அதன்படி நடக்க தேவன் அனுகிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க கேட்ட வார்த்தைகள் எங்களோட விட்டு போகாத படிக்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில எங்களோட பேசணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுடைய ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க தேவன் அனுகிரகம் பண்ணுங்கப்பா. தொடர்ந்து வந்த ஒவ்வொருவரையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புங்க ராஜா. உடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய சமூகத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.